வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக தோழர்களே, உங்களோடு இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு செய்திகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், காலையிலேயே உறங்கி முடித்த உடனே நம்ம தொலைக்காட்சியை பார்த்தா பெட்ரோல், கச்சா எண்ணெய் விலை, சிஎன்ஜி கேஸ் விலை ஏறிட்டுங்கிற ஒரு செய்தியை தான் பார்த்தோம். மிகவும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது நாட்டு மக்களை. அதாவது பெட்ரோல் விலையை 3.14 ரூபாயும், டீசல் விலையை 3 ரூபாயும், சிஎன்ஜி விலையை 2 ரூபாயும் உயர்த்தி இருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கின்றன. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல்ல பெட்ரோல் விலையை உயர்த்துறதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாட்டா, சர்வதேச அரங்கில் இன்றைக்கு பெட்ரோல் விலை மிகப்பெரிய அளவிற்கு கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது, அதுதான் காரணம் என்று இவர்கள் கூடுதல் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது மோடிஜி ஆட்சிக்கு வந்த அந்த புதுசில் 2015 $50-60 இருந்தது. ஆனால் பெட்ரோல் விலை 60 ரூபா 70 ரூபா இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 பெட்ரோல் விலையுடைய விலை $20 வந்திருக்கு ஒரு பேரலுக்கு. ஆனால் பெட்ரோல் விலை 75 ரூபா. அதுபோல் 2021 $65 கச்சா எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை 90 ரூபா. இப்படி பார்த்தீங்கன்னா 75 ரூபா 90 ரூபாயாக இருந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 115 ரூபான்னு சொல்லிட்டு விலையை கூட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் விலை இன்றைய தேதியில் கச்சா எண்ணெய் விலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரலுக்கு 106 108 ரூபாயாக தான் இருக்குது. இதை விட அதிகமாக இருந்த நேரங்கள் 2022 இருந்திருக்கு. அப்பொழுதெல்லாம் இதை பற்றி ஒன்றும் பேசலை. இன்றைக்கு 105 ரூபா 103 ரூபான்னு சொல்லிட்டு விலை உயர்த்தியிருக்கும் பொழுது, விலை குறைந்த நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து நமக்கு விலை குறைவாக வந்த காலத்தில் இன்றைக்கு மக்களுக்கு அதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையில் பெட்ரோல் விலையை இந்த அரசு குறைக்கவில்லை. அதற்கு என்ன அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் காரணம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், வளைகுடா போரை காண்பிக்கிறாங்க. ஆனால் வளைகுடா போர் என்பது நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை இன்றைக்கு பெரிதளவும் உயரவில்லை. பேரலுக்கு $105 $106 இருக்கும் பொழுது இவர்கள் விலை உயர்த்துவதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இவ்வளவு காலம் குறைஞ்சிருக்கும் பொழுது ஒன்றிய அரசு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அம்பானி அதானி குழுமங்களும் ஒன்றிய அரசும் கொள்ளையடித்திருக்கிறது என்பது தானே நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் இன்றைக்கு இந்த வளைகுடா போரை காண்பிப்பது சுத்த ஏமாற்றுத்தனம், கயவாளித்தனம். இன்றைக்கு ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே உடனே வளைகுடா போர்ங்கிறாங்க. பேரல் எண்ணெயா விலை ஏறி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் அதை வாயை திறக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு புதிய பேர் உள்ள தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே போர் விட்டதுங்க, போர் விட்டா இன்றைக்கே விலையை ஏற்றிடுவியா, விலை ஏறுனா ஏற்று அப்படிங்கிறதானே சொல்லணும். அவங்க ஒன்றிய அரசு என்ன வாந்தி எடுக்குதோ அதை அப்படியே இவங்க சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம முன்னால் வாந்தி எடுக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது தோழர்களே. அதாவது இந்த ஊடகங்கள்லாம் ஊடக தர்மம் இல்லாமல் அவர்கள் சொல்றதையே இவங்க திருப்பி கிளிப்பிள்ள மாதிரி சொல்றாங்கங்கிறது ஒரு வருத்தமாக இருக்கிறது. சரி, அடுத்த செய்தியாக நம்ம பார்க்கிறது, இந்த திமுகவை விட்டு காங்கிரஸ் ஒரு பிரிஞ்ச விவகாரம். அது சம்பந்தமாக ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா, ஒரு எபிசோடு. அதில் திமுகவுடைய முதுகில் குத்திட்டதாக இவர்கள் சொன்னதும், அவர்கள் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நேற்று அதாவது மதுரையில் நடந்த ஒரு ஆலோசனை காங்கிரஸ் கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டத்தில் யார் பேசுகிறான்னா, இன்றைக்கு சிதம்பரம் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் கூறுறாரு. என்ன கூறுறாருன்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை எம்பி அவர் திமுகவோடு இருந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் தவகவோடு இணைந்திருக்கிறோம். எனவே திமுக வர்ற வாய்ப்பை நாங்கள் குறைக்கவில்லை, அதாவது அதை நாம் மாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு
நாங்கள் செய்த முறை வேண்டுமானால் தவறாக இருக்கலாம். அதாவது விசிகா போலவோ அல்லது சிபிஐ சிபிஎம் போலவோ நாங்கள் அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதனால் நாங்கள் தவறு செய்தல, முதுகலையும் குத்தலைங்கிற ஒரு தன்னிலை விளக்கத்தை கார்த்திக் சிதம்பரம் அவர் நேற்று கூறியிருக்கிறாருங்கிற ஒரு செய்தியை நாம அங்க பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல விலகுறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் என்னமோ ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து நாங்க அந்த 5 பேர் வெளியே வந்ததுனால அந்த ஆட்சியை இழந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்ற நீங்க முழுமை குத்திட்டீங்கன்னு சொல்றது நான் முழுமையா ஏத்துக்கலாம். அதாவது திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்ல, அவங்க ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்லாத பொழுது நாங்கள் வெளியே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தனால முதலில் குத்துன்னு சொல்ல முடியாது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாமா, இன்னும் முன்னோடி நாட்டுக்காக ஒரு பரஸ்பரமா ஹேண்டில் பண்ணிருக்கலாமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பண்ணிருக்கலாம் தான் சொல்லுவேன். அதுல வர நாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கோம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்தது சென்ற முறை அறம் சார்ந்தது அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்புறம் அடுத்த செய்தியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நடந்து முடிந்த ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தல் குறித்து, வெற்றி வாய்ப்பை இழந்தது குறித்து தன்னுடைய அறிக்கையை நேற்று கொடுத்திருக்கிறாரு. அதில் அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்வதற்கு அவர் தயாராக இல்லாத நிலையில் அது சரியாக இருக்காது என்று புரிந்து கொண்டு இன்றைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய அனைத்து பொறுப்புகளையுமே நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியும், தோல்விக்கு அனைத்து பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விட கூடுதலாக ஒரு நல்ல செய்தி, ஒரு ஆப் ஒன்று நான் அதை வெளியிடுறேன். அந்த ஆப்பில் உடன்பிறப்புகளும் சரி மக்களும் சரி நீங்கள் என்னோட நேரடியாக என்ன செய்தி சொல்லணும்னாலும் அந்த செய்தியில் ஆப்பில் நீங்கள் பேசலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உடனுக்குடனேயான அந்த விஷயங்கள் சம்பந்தமாக அல்லது அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரணுங்கிற சம்பந்தமாக நான் காது கொடுத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. முதலே செய்திருந்தால் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்காது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஒரு 25 பேர் பிளெயின்ல இருந்து இறங்கி, கனடாவிலேருந்து, ஸ்ரீலங்கா இருந்து, இன்னும் மற்ற நாடுகள்லாம் இறங்கி வாக்களிச்சிருக்கிறாங்க. நம்ம சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சுட்டு அந்த மையோட மதுரைக்கும் சென்னை விமான நிலையத்திற்கும் சென்ற பொழுது அங்கே கையும் களவுமாக பிடிபட்டு விட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதுபோல கொஞ்சம் அதிகமான பேர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த அளவிற்கு அவர் எந்த கட்சிக்கு போட்டார்கள்னு தெரியாது. ஆனாலும் கூட இது முறையல்லவே, அது அவர்களுக்கு சொல்லுவதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதா இன்றைக்கு ஒரு வருத்தமான செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இந்திய தொலைக்காட்சி ஊடகங்கள் எந்த அளவிற்கு முதுகெலும்பில்லாதது ஸ்பைன்லெஸ் டெலிவிஷன், கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய வகைகளை இருக்கிறாங்க பாருங்க. அதாவது ஒன்றிய அரசோ அல்லது சம்பந்தப்பட்ட மாநில அரசோ வருத்தப்பட்டு விடுவார்கள் அல்லது துன்பப்பட்டு விடுவார்கள், நம் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்று பயந்து செய்திகளை மறைக்கிறார்கள். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் மக்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த ஒரு 100க்கும் மேலான மக்கள் இறந்து போனதுங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் அப்படின்னா புயலுக்கும் மழைக்கும் பலியாகியிருக்கிறார்கள். இந்த செய்தி இந்தியாவில் ஊடகங்களில் எதுலேயுமே வரல. இந்த மீடியாக்கள் முழுக்க மறைத்து விட்டார்கள். ஆனால் எப்படி பாருங்க, செய்தி எப்படினாலும் வருது பாருங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கார, நம்முடைய பிரதமருக்கும் ஐயா மோடிக்கு, அதே மாதிரி முர்மு அம்மையாருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இரங்கல் செய்திய 104 பேருக்கு மேலே இறந்திருக்கிறாங்க. ரஷ்யா சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அவர் செய்தி அனுப்பின உடனேதான் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு கேவலமாக நம்முடைய மீடியாக்கள் நடந்து கொள்கிறது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப மகா கேவலம்ங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு அதிர்ச்சிக்கான செய்தியும் கூட. நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் விட
அதானியினுடைய நலன்கள் தான் முக்கியம் என்று கருதிய மோடி அவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்திய விவசாயிகள் மீது, இந்திய தொழிலாளிகள் மீது, அதாவது நிறைய டாக்ஸ் அமெரிக்கா போட்ட அந்த டாக்ஸை பற்றி வாயை திறக்கலை. அதுபோல அந்த ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம யுத்தம் நடத்தோம் இல்லையா, நம்ம இராணுவத்தில் நடத்தின யுத்தத்தில் ட்ரம்ப் நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லும் பொழுது வாயை திறக்கலை. அதுபோல இன்றைக்கு இப்படியாக அமெரிக்கா சொன்ன விஷயங்களை பற்றி, ட்ரம்ப் சொன்ன விஷயங்களை பற்றி எதுவும் வாயை திறக்கல. எண்ணெய் வாங்காத ரஷ்யால சரி ஐயா இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த மோடிக்கு அவர் நினைச்சது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? அதாவது 2024 நவம்பர்ல அதானி மற்றும் பிறருக்கு எதிரான பதிவு செய்யப்பட்ட சிவில் மோசடி வழக்கை சமரசம் செய்து முடித்து வைக்க அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் முயற்சி செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுபோல பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க நீதித்துறை அது பதிவு செய்திருந்த கிரிமினல் வழக்குகளை, அதானி மீது பதிவு செய்திருந்த கிரிமினல் வழக்குகளை அதெல்லாம் இன்னைக்கு ஹேங்கிங்காக இருந்துகிட்டு இருந்து அதையும் ரத்து செய்வதற்கு இன்றைக்கு முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதுக்கு பதிலாக மிகப்பெரிய அளவிற்கு நான் அமெரிக்காவில் மூலதனம் அங்கே நான் முதலீடு செய்வேன் என்று நம்முடைய ஐயா அதானி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்கிற பொழுது இப்படிப்பட்ட செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து காங்கிரஸ் நிர்வாகி ஜெயராம் ரமேஷ் கூறும் பொழுது, இந்தியா மீது ஒரு பக்கமாக வரி போட்ட பொழுதும் 2025 இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அவர் திடீர்னு ட்ரம்ப் நிறுத்தினதுக்கு அப்புறமும் இவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அவர் திரும்ப திரும்ப சொன்னார் நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு. இது தேச நலனை விட அதானி நலன் தான் முக்கியம் என்று கருதி இதெல்லாம் செஞ்சார். பார்த்தீங்களா? அவருடைய முயற்சிக்கு பலன் கிடைத்திருக்கிறது. அமெரிக்க அரசு, அமெரிக்க நீதித்துறை இவர் அதானி மீது உள்ள வழக்குகளை கைவிட முடிவு செய்திருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஒரு செய்தியை உங்கள் முன்னால உங்களுடைய காட்சிக்காக நான் வைக்கிறேன் பாருங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலில் பணம் என்றாங்க, உண்டியலில் வந்த பணத்தை உயர் சாதி வகுப்பினர் அந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு 2 பேர் அந்த பணம் பாக்கெட்டை எவ்வளோ ரூபான்னு நமக்கு தெரியாது, அது கையில் பின்னால் எடுத்து வச்சுக்கிட்டு பின்னால் அதை அப்படியே அப்படியே வெளியே கொண்டு போகிறாங்கங்கிற ஒரு செய்தியை நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். இப்போ இது என்னன்னு சொன்னால், அந்த உயர் ஜாதிக்காரங்க மட்டும் இல்லைங்க, நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, பேராசை மனிதனுடைய இயல்பான குணம், அது எல்லாத்துக்கும் இருக்காது. ஆனால் இது வகுப்பை சார்ந்து இந்த சமுதாயத்துக்கு தான் இருக்குது, இந்த சமுதாயத்துக்கு தான் இருக்குங்கிறது இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட பேராசை இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம சொல்ல விரும்புகிறது, உயர்தட்டு மக்கள் தவறு செய்ய மாட்டார்கள், கீழ்த்தட்டு மக்கள் தான் தவறு செய்வார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை நீதித்துறை கூட அவர்கள் மத்தியில் இருக்கு. சமீபத்தில் கூட நம்ம இதற்கு முன்னால் பேசியிருக்கிறோம். அதாவது குற்றச்சாட்டில் பதிவு செய்யப்பட்டு குற்றமிழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஜாமீனில் பிணையில் விடுதலை செய்யணும்னு சொன்னால் டாய்லெட்டை கழுவணும், போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளதை, அதே மாதிரி மருத்துவமனையில் உள்ள டாய்லெட்டை கழுவணும்னு சொல்லிலாம் நிபந்தனை போட்டாங்களே, அதுக்கு கீழ்ச்சாதியில் உள்ள மக்கள், அதாவது சூத்திரர்கள். அதுபோல் இன்னொரு செய்தி பாருங்க, இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1968ஆம் ஆண்டு கீழ விண்வெளியில் ஒரு 44 கூலி விவசாயிகள் அதிக கூலி உயர்வு கேட்டார்கள் என்பதற்காக கோபாலகிருஷ்ண நாயுடு ஒரு குடிசையில் எல்லாரும் அங்கிருந்து தஞ்சம் ஊர்ந்த நேரத்தில் அந்த குடிசையோடு தீ வைத்து எரித்து 44 பேரை கொண்டாரு பார்த்தீங்களா? அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் இந்த சாதாரண மக்களை, கீழ்த்தர தட்டில் உள்ள மக்களை தீ வைத்து எரித்து கொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அவர்களை விடுதலை செய்தார். இதுதான் இங்கே நீதி சரிந்ததை நம்ம பார்க்கிறோம். கீழ்த்தட்டு மக்களை மேல் ஜாதியில் உள்ளவர்கள் கொல்லுவதற்கான தேவையில்லை என்பது. அதுபோல இன்னொரு செய்தியையும் நான் இங்கு
குறிப்பிட விரும்புகிறேன். பில்கிஸ் பானு வழக்கில் அந்த ஒரு வல்லுறவு செஞ்ச வழக்கு பெரிய அளவிற்கு வந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2019-20 ஆண்டுகளில் பில்கிஸ் பானுவுடைய அந்த வல்லுறவு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு 11 குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்தது. அப்படி விடுதலை செய்யும் பொழுது பாஜக நிர்வாகி ஒருத்தர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்களெல்லாம் பிராமணர்கள், நன்றாக வளர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்றாங்க. இதில் தான் நமக்கு உடன்பாடு இல்லை. எனவே மனிதர்கள் எல்லோரும் குற்றம் செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள் எல்லோ சமூகத்திலும் நீதிவான்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நீதித்துறையிலும் பல வழக்குகள் இந்த உயர் வகுப்பு சார்பாக அல்லது பணம் சார்பாக இன்றைக்கு அது வளைகிறதோ என்கின்ற அச்சம் பெரும்பாலும் நாம் பல செய்திகளை இது போல பார்க்கலாம். ஸோ நம்முடைய நோக்கம் இதை பதிவு பண்ணுறது, சமூகம் சார்ந்ததல்ல குணம். ஆனால் இந்த வர்க்கம், ஆளும் வர்க்கம், இந்த நீதித்துறையின்பால் உள்ள அதிகாரிகளும், அந்த அரசு அதிகாரிகளும் நீதித்துறையும் உயர் வகுப்பிற்கு சாதகமாக நீதி வழங்குகிறது என்று சொல்வதுதான் இதோடைய நம்முடைய இந்த காணொலியுடைய நோக்கம். அது அம்பானியிலையும் நம்ம அதுதான் பார்த்தோம். அதானிலையும் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இவர் அழுத்தம் கொடுக்கிறாரு. அமெரிக்க நீதிமன்றம், அமெரிக்க நீதித்துறை விடுதலை செய்கிறது என்கின்ற இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.